அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தில்லை கங்கா நகர் பகுதியில் எம்ஆர்டிஎஸ் கேர்டரை எம்ஆர்டிஎஸ் பில்லரில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட வியூ தான் பார்க்குறீங்க. இதுதான் ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்துருந்தோம். ஃபைனலாக அந்த தருணம் நடந்துருச்சு. இப்போது எம்ஆர்டிஎஸ் வேலைகள் பொறுத்த வரைக்கும் மேஜர் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதாவது கேர்டர் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்த கட்டமாக இங்கேருந்து தில்லை கங்கா நகர்லேருந்து டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரெக்ஷனில் தண்டவாளம் அமைக்கிற பணிகள், எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான வயரிங் வேலைகள் பண்ண வேண்டியிருக்கும், சிக்னல் கேபிளிங் வேலைகள் பண்ணணும். எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷனில் தான் அந்த கேர்டர் இருந்தது. லாஸ்ட் அப்டேட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது எம்ஆர்டிஎஸ் பில்லரில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அதான் காலியாக இருக்குது. ஹோப் அடுத்த கட்ட வேலைகள் வேகமாக தொடங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் மெட்ரோ கேர்டர் லான்ச்சிங் வேலைகளும் தொடங்கிட்டாங்க. தில்லை கங்கா நகர்லேருந்து டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரெக்ஷனில் நீங்கள் பார்க்குற அந்த மிஷின் தாங்க ஓவர் ஹெட் செக்மெண்டல் லான்ச்சிங் கேர்டர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலாக நான் சொன்னது கரெக்டுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பெஷல் லான்ச்சிங் கேர்டரை யூஸ் பண்ணி ப்ரீகாஸ்ட் கான்கிரீட் செக்மெண்ட் ஸ்பேனை இந்த லொக்கேஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. எக்ஸாக்டாக தில்லை கங்கா நகர் பகுதியில் அந்த ப்ரீகாஸ்ட் கான்கிரீட் ஸ்பேனை அதிக எடையுள்ள ஒரு கிரேனை யூஸ் பண்ணி கிரவுண்ட் லெவல்லேருந்து மெட்ரோக்காக அமைக்கப்பட்ட அந்த போர்ட்டல் பீம் அளவுக்கு லிஃப்ட் பண்ணி அங்கேருந்து இந்த ஸ்பெஷல் லான்ச்சிங் கேர்டரை யூஸ் பண்ணி அந்த போர்ட்டல் பயர்ஸில் ப்ளேஸ் பண்ணுறாங்க. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் அப்படியே டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரெக்ஷன் வரைக்கும் அந்த ஸ்பெஷல் லான்ச்சிங் கேர்டரை புஷ் பண்ணி ஒரு கான்கிரீட் ஸ்பேனை கொண்டு போவாங்க. அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா எல்லா ப்ரீகாஸ்ட் கான்கிரீட் ஸ்பேனும் இந்த தில்லை கங்கா நகர் பகுதியில் தான் கொண்டு வராங்க. இங்கேருந்து தான் அந்த புஷ் பண்ணி கொண்டு போவாங்க ஒரு ஸ்பேனாக. மெட்ரோக்காக அமைக்கப்பட்டிருக்கிற போர்ட்டல் பீமுக்கு மேலே ப்ளூ கலரில் லேடர் மாதிரி ஒரு செக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். இது தாங்க ஓவர் ஹெட் லான்ச்சிங் கேண்ட்ரி. இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி தான் ப்ரீகாஸ்ட் கான்கிரீட் ஸ்பேனை மெட்ரோக்காக அமைக்கப்பட்டிருக்க போர்ட்டல் பீம் மேலே லான்ச் பண்ணுறாங்க. இது ஒரு மூவிங் கேண்ட்ரி. ஒன்ஸ் ஒரு போர்ட்டல் பீம் மேலே ப்ளேஸ் பண்ண பிறகு அடுத்த போர்ட்டல் பீமுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரெக்ஷன் வரைக்கும் மெட்ரோக்காக கேர்டர் ப்ளேஸ் பண்ண வேலைகள் முடிக்க வேண்டியது. கிட்டத்தட்ட 400லேருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் தில்லை கங்கா நகர்லேருந்து டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரெக்ஷன். இதுதான் ஒரு மேஜர் ஒர்க்காக இருக்கும் மெட்ரோ கேர்டர் பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் ரயில்வே சைட்லேருந்து இன்னொரு மேஜர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது தாம்பரம் சென்னை பீச் அந்த ரயில்வே ட்ராக்குக்கு மேலே எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷனில் தான் எம்ஆர்டிஎஸ்க்காக எப்படி ஸ்டீல் கேர்டர் அமைச்சாங்களோ அதுக்கு மேலே மெட்ரோக்கான ஸ்டீல் கேர்டர் அமைக்கிற வேலைகளும் ரயில்வே தான் பண்ணுவாங்க. ஏன்னா ரயில்வே ட்ராக்குக்கு மேலே எந்த ஒரு ஓவர் ஹெட் மெட்ரோ இருந்தாலும் சரி, ரோடு ஓவர் பிரிட்ஜ் இருந்தாலும் ரயில்வே தான் அந்த ட்ராக்குக்கு மேலே இருக்கிற கேர்டர் பிளேஸ்மெண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்த கட்டமாக ரயில்வே சைட்லேருந்து இந்த வேலைகள் தான் தொடங்குவாங்க. அதுக்கான சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி எம்ஆர்டிஎஸ் கேர்டருக்கு மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக இந்த வேலைகள் தான் தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை பீச் டைரெக்ஷனில் போகிற அந்த ஸ்லோ லைன் பக்கத்தில் ஸ்டீல் கேர்டர் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டாங்க. இதை அசம்பிள் பண்ணி கிரேன் சப்போர்ட்டோட எப்படி எம்ஆர்டிஎஸ் ஸ்டீல் கேர்டர் இந்த ரயில்வே ட்ராக் மேலே கிரேன் யூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி மெட்ரோக்கான கேர்டரையும் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டிருக்க மெட்ரோ போர்ட்டல் பயர்ஸ் மேலே இந்த ஸ்டீல் கேர்டரை ப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அந்த சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சரும் எம்ஆர்டிஎஸ் கேர்டருக்கு மேலே அமைச்சிருக்காங்க. பார்க்கலாம் அது என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு நமக்கு போக தான் தெரியும். ஸோ இந்த ஒர்க் தான் ஒரு மேஜரான ஒர்க் ரயில்வே சைட்லேருந்து பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி தில்லை கங்கா நகர்லேருந்து டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரெக்ஷனில் ரயில்வே ட்ராக் அமைக்கிற வேலைகளும் கூடிய சீக்கிரத்தில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் தில்லை கங்கா நகர் டைரெக்ஷன், எக்ஸாக்டாக சொல்லணும்னா தாம்பரம் சென்னை பீச் ரயில்வே ட்ராக் கடந்து போகிற அந்த டைரெக்ஷனில் எம்ஆர்டிஎஸ்க்கான எலக்ட்ரிக் போல் ஃபிக்ஸ் பண்ணுற வேலைகள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி எக்ஸாக்டாக மெட்ரோ அலைன்மெண்ட் இங்கேருந்து தான் லெஃப்ட் டைரெக்ஷன் திரும்பி டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரெக்ஷன்
போகுது. நீங்கள் பார்க்குற இந்த பில்லர் தாங்க சோழிங்கநல்லூர் மாதவரம் மில்க் காலனிக்காக அமைக்கப்பட்டிருக்கிற மெட்ரோ பில்லர் தான் இது. எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் காரிடார் 5க்கான சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் அதுக்கு பக்கத்தே தான் காரிடார் 5லையும் சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. எக்ஸாக்டாக இங்கே தான் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதாவது தில்லை கங்கா நகர்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் போகிற அதே வழித்தடத்துக்கு மேலே தான் மெட்ரோக்கான வழித்தடமும் அமைச்சிருக்காங்க. எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷனில் தான் மெட்ரோ அலைன்மெண்ட் லெஃப்ட் டைரெக்ஷனில் டீவியேட் ஆகி இப்போது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்க அந்த மெட்ரோ பில்லரோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. இங்கேருந்து அப்படியே டுவர்ட்ஸ் ஆலந்தூர், பட் ரோடு, முகலிவாக்கம், வலசரவாக்கம், கோயம்பேடு, மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் அந்த ரூட் வழியாக நேராக மாதவரம் மில்க் காலனியில் போய் இந்த காரிடார் 5 மெட்ரோ ரூட் வந்து முடியும். ஒரு பிஸியான இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்க போது மெட்ரோ, எம்ஆர்டிஎஸ், சபர்பன் எல்லாமே இன்டர் கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்டேஷனாக அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷனில் மெட்ரோக்கான பில்லர் வேலைகள் முடிக்க வேண்டியது இருக்குது. 2 பில்லர் வந்து அமைக்கணும். ஒன்று வந்து ப்ளூ கலரில் அந்த நெட்டு மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் நடக்குது. இன்னொன்று லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், அந்த கம்பிங்கெல்லாம் தெரியுது, அது வந்து மெட்ரோக்காக அமைக்கப்பட்டிருக்கிற பில்லர் தான். இந்த 2 பில்லர் வரைக்கும் முடிக்க வேண்டியது இருக்குது. போர்ட்டல் பீம் கன்ஸ்ட்ரக்ஷன் டைப்பில் தான் அமைக்கிறாங்க. இங்கேருந்து தான் மெட்ரோ அந்த அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட்டில் திரும்பி அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்லரோட கனெக்ட் பண்ணணும். அநேகமாக இந்த 2 போர்ட்டல் பீம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் ஒரு 2 மாதத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன். மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்க்கப்பட்ட எம்ஆர்டிஎஸ் கர்டர் தில்லை கங்கா நகர் பகுதியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஹோப் அடுத்த கட்ட வேலைகள் வேகமாக தொடங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.